கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துள்ளேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். உபவாச நாட்களிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். 31 சங்கீதம் 6-7 ஆகிய வசனங்கள், வீண் மாயைகளை பற்றி கொள்கிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பியிருக்கிறேன். உமது கிருபையாலே களிகூர்ந்து மகிழுவேன். நீர் என் உபத்திரத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து பல வசனங்களை நாம் தியானிக்கிறோம். இன்னைக்கு உள்ள முக்கியமான ஒரு 4 வசனம், வீண் மாயைகளை பற்றி கொள்கிறவர்களை நான் வெறுத்து, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து, 3வது தீமையை வெறுத்து விடுங்கள், 4வது துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே, அதை வெறுத்து விடு. 4 பாயிண்ட் இருக்கு. முதல் வசனத்திலே வீண் மாயைகளை பற்றி கொள்கிறவர்களை நான் வெறுத்து, பொய்யான காரியங்கள் சொல்லி தெரிஞ்சிட்டு அப்படின்னா அதிலேருந்து வெளியில வந்துடணும். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு இடத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியமோ, வீணான நேரமோ, வீணான மாயான காரியமோ, கர்த்தரை விட்டு பிரிக்கக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் வீணான மாயான காரியம்தான். வீண் மாயைகளை பற்றி கொள்கிறவர்களை நான் வெறுத்து. ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிட்டு அப்படின்னா அதை நான் வெறுத்து, நம்ம வெறுத்தா மட்டும்தான் உபவாச நாட்களிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர முடியும், ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். ஒரு மனுஷன் கர்த்தரை நம்பி இருக்கணும் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையிலே வீண் மாயைகளை பற்றி கொள்ளக்கூடாது. பொய்யான காரியங்கள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அதுக்கு பின்னாடியே போயாச்சு அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில செழிப்பு இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது. கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னா, வீண் மாயைகளை பற்றி கொள்கிறவர்கள் நான் வெறுத்து. சில குடும்பத்தில் பொய்யான காரியத்தை மட்டும்தான் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு அதுதான் கரெக்ட், அதுதான் கரெக்ட், அதுதான் கரெக்ட் அப்படிம்பாங்க. அதெல்லாம் நான் வெறுத்து கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். உமது கிருபையாலே களிகூர்ந்து மகிழுவேன். நீர் என் உபத்திரத்தை பார்த்து என் வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. உமது கிருபையாலே களிகூர்ந்து மகிழுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தரை யாரெல்லாம் நம்பி இருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை என்னோட வாழ்க்கையில உபத்திரம் காணப்படுது, என் இதயத்துக்குள்ள வேதனை காணப்படுது, அப்படி இருந்தால் கூட உமது கிருபையாலே களிகூர்ந்து மகிழுவேன். ஏன்னா கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற குடும்பம் அப்படி இருக்கும். அதனால வீண் மாயைகளை வெறுத்தா மட்டும்தான், அது எந்த காரியமும் இருந்தாலும் சரி, அதை நம்ம வெறுத்தா மட்டும்தான் நம்ம நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கும். நம்ம நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கும்போது தான் கர்த்தருடைய கிருபையிலே நம்ம களிகூற முடியும். நீரின் உபத்திரத்தை பார்த்து, ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் உபத்திரம் இருக்கு, உபத்திரத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். இதயத்துக்குள்ள என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு எல்லாம் தேவனுக்கு தெரியும், எல்லாம் தேவனுக்கு தெரியும். உபத்திரம் தேவனுக்கு தெரியும், ஆத்துமா வியாகுலங்கள் தேவனுக்கு தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் நைட் நேரத்தில் நம்ம வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுப்போம், கர்த்தரை நம்பியிருப்போம். உபவாச நாட்களிலே கர்த்தர் குடும்பத்தை பல மடங்கு ஆசீர்வதிப்பார். 119 சங்கீதம் 113 வசனத்திலே, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா வீண் சிந்தனை, வீணான சிந்தனையை யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது எப்படின்னா அதுல பல ஆபத்து தான் வரும். இது வீண், இது தேவையில்லா சிந்தனை,
இது கர்த்தரை விட்டு நம்மளை பிரிக்கும் அப்படின்னா அதுலேருந்து முதல்ல வெளியில் வரணும். அதுலேருந்து வெளியில் வந்தால் மட்டும்தான் வேதத்திலே பிரியமாக இருக்க முடியும். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். இப்போ கடைசி காலம்தான். இந்த கடைசி காலத்தில் கர்த்தருடைய வருகைகளை நம்ம காணப்படணும் அப்படின்னா வீண் சிந்தனைகளை நம்ம வெறுக்கிறோமா, இல்லை நம்ம சிந்தனைக்குள்ள வீணான காரியம், தவறான காரியம் ஓடிக்கிட்டே இருக்கா, அதெல்லாம் வெறுத்தாச்சா, அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் வேதத்தில் பிரியமாக இருக்க முடியும். 97ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே. சில குடும்பத்திலே கர்த்தர் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் தீமை இருக்காது. தீமையை வெறுத்து விடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. யாரெல்லாம் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில தீமை தொடரக்கூடாது. தீமையை வெறுத்து விடுங்க அப்படிங்கிறார். அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் ஆத்துமாக்களை காப்பாற்றி, ஒரு மனுஷன் தீமை வெறுத்தாச்சு அப்படின்னாலே அங்கே கர்த்தர் கூட இருப்பார். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் என்ன பிரச்சனை பார்க்கும்போது தீமையை மறுபடியும் 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 கர்த்தரை விட்டு தள்ளி போகிற காரியங்கள் மறுபடியும் செய்யும்போது தான் அந்த இடத்துக்குள்ளே நிம்மதி இருக்காது. பல விதமான உபத்திரத்திலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. உண்மையிலே இயேசு கிறிஸ்து மேல் அன்பு வச்சு தீமையான காரியத்தை வெறுத்து விடும்போது வேதம் சொல்கிறது, கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒருவேளை நான் துன்மார்க்குடைய கையில் அகப்பட்டிருக்கிறேன், என் வாழ்க்கை கர்த்தரை விட்டு தள்ளி போய் பல மடங்கு ஆபத்தில் இருக்கு, இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தால் நான் தீமை வெறுத்துருவேன், இனிமேல் நான் துன்மார்க்குடைய கையில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி யாராவது தீர்மானம் பண்ணால் இந்த இரவு நேரத்திலே கர்த்தர் உங்களுக்கு தப்புவிப்பார். ஹல்லேலூயா. துன்மார்க்கரின் கைக்கு கர்த்தர் தப்புவிக்கிறார். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 4, 14, 15 ஆகிய வசனங்கள். துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே. அவன் துன்மார்க்கன்னு சொல்லி தெரிஞ்சிட்ட அப்படின்னா அந்த வழியில் போகாதப்பா. தீயோருடைய வழியில் நடவாதே. கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்கிறாங்களா, தீயோருடைய வழியில நடவாத, அதை வெறுத்து விடு அப்படிங்கிற. துன்மார்க்கருடைய பாதையில் போகும்போது ஆபத்து இருக்கும், கெட்ட வழியில் நடக்கும்போது ஆபத்து இருக்கும். அதெல்லாம் வெறுத்து விடு, அதன் வழியாய் போகாதே, அந்த வழியா கூட போகாதே அப்படின்னு சொல்றாரு. அதை விட்டு விலகி கடந்து போ. இதுல ஏதோ ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா, எல்லாருமே வேற வேற தேசத்துலையும் செய்தி கேட்குறீங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சூழ்நிலை. உங்க இதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு பிரிக்கக்கூடிய எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, அதை விட்டு நம்ம வெளியில வரும்போது, அதிலிருந்து நம்ம கொஞ்சம் வெளியில வரும்போது நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வீண் மாயான காரியமா இருக்கா அதை வெறுத்துருங்க, வீண் சிந்தனையான காரியமா இருக்கா அதையும் வெறுத்துருங்க, துன்மார்க்குடைய பாதையா இருக்கா அதை வெறுத்துருங்க, தீமையான காரியத்தை வெறுத்துருங்க. நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உபவாச நாட்களிலே நம்ம வெறுக்க வேண்டிய காரியம் வெறுத்தாச்சா அதை மட்டும் நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணி செக் பண்ணியாச்சு அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியும். நைட் நேரத்தில் சில குடும்பத்தில் உபவாசத்தோடு இருப்பீங்க. இன்றைக்கி ஒரு சின்ன செய்தி தான் பேசியிருக்கோம். தொடர்ந்து இரவும் போலுமா இணைந்துருங்க. நைட் நேரத்தில் ஜெபிக்க போயிடும். தேவனோட சமூகத்தில் அர்ப்பணிங்க, தாழ்த்துங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றி எடுத்து செய்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாள் முழுதும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. இரவு நேரத்தில் யாரெல்லாம் இந்த செய்தி கேட்டாங்களோ வீண் மாயைகளை வெறுக்க கிருபைத்தாங்க, வீண் சிந்தனைகளை வெறுக்க கிருபைத்தாங்க, தீமை வெறுக்க கிருபைத்தாங்க, துன்மார்க்கமான பாதைகள் எதுவாக இருந்தாலும் அதை வெறுக்க கிருபைத்தாங்க. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானபடி உச்சிதமான கோதுமையால் நிரப்ப எங்களை தாழ்த்தீரோம். எங்கள் பாத்திரம் நிரம்பி வெளியிடும். கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் ஆசிரிங்க. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து ராஜா வர்றதுக்கு தடையாக இருக்கிற எல்லா சத்துரும் கிரியெல்லாம் வேரோட சுட்டெறிய விடட்டும்.
உம்முடைய கரத்தில் அப்படிங்கிறோம். குறைகள் குற்றங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. உம்முடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலையிலே அப்பா பாவ அடிமையிலே அக்கிரமத்திலே துன்மார்க்கமாக துணிகரமாக வாழ்கிறவங்களோ அந்த குடும்பம் மனம் திரும்ப இந்த நாளில் வெறுக்க வேண்டிய கருத்தை வெறுக்க உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு எச்சரிப்பாக சொன்ன கிருபைக்காக நன்றி. உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் மனம் திரும்பி தேவன் பக்கம் அப்பா உண்மையாக வர கிருபை செய்யுங்க. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கற்பதுமையாக ஜெபிக்கிறோம். அப்பா கர்த்தர் மனம் இருங்க, மாசமாக இருக்காங்க, கர்த்தர் பொறுப்படுத்துவங்க, டெலிவரி பொறுப்பாங்க. கர்த்தர் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையிலே அப்பா வயசாகிட்டு இருக்கு, திருமண வாசல் திறந்து விடுங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையிலே திருமணம் முடிந்ததுக்கப்புறம் சமாதானமில் எத்தனையோ சூழ்நிலை கர்த்தர் கூட இருந்து சமாதானத்தை தந்து அந்த குடும்பத்தில் எல்லா பாவத்தையெல்லாம் நீக்கி கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசிரிங்க. எல்லா குடும்பமும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஜீவ புஸ்தகம் எழுதப்படணும்ப்பா. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், கர்த்தர் பிரியமானபடி வாழணும், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும், மிகுந்த கனி கொடுக்குற பிள்ளைகளாக மாறணும், நற்கிரியை செய்கிற பிள்ளைகளாக மாறணும், நன்மை செய்கிற பிள்ளைகளாக மாறணும், தான தர்மம் செய்கிற பிள்ளைகளாக மாறணும். கர்த்தருடைய வருகையிலே நாங்கள் மறுரூபமாக்கப்படணும். அப்பா உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களோட ஆவியை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்தில் டியூட்டியில் இருக்காங்க, ட்ராவலில் இருக்காங்க, நைட் நேரத்தில் வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க வேறு நாட்டில் வேலை பார்க்காங்க. எல்லாரையும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி உங்கள் பிள்ளைகளை ஆசிரியங்க. சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் ஆசிரியங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துவானோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதிக அளவில் உங்களுடைய சமூகத்தில் கண் விழிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்தையும் ஸ்தோத்திரம். உபவாச நாட்கள் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்தை ஆசிரியங்க. கடன் பிரச்சனையிலே போராடி இந்த குடும்பத்துக்கு ஒரு முடிவு கட்டளையிடுங்க. அவங்களோட வாழ்க்கையிலே கத்தரை விட்டு எந்தெந்த காரியத்தை தள்ளி போய் கடன் வாங்கினாங்களோ மன்னிங்க. மன்னித்து விசேஷமாக மறுபடியுமாக மனமிறங்கி ஆசிரியங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ உபவாச நாட்களில் எந்த காரியத்தை இருக்கிறாங்களோ அவங்களோட மன விருப்பத்தை கத்தர் அங்கீகரிங்க. கத்தர் ஆசிரியங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் பொறுப்படுத்துங்க. தேவன் அருளிய அப்போ மினிஷனுக்கா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இரவு நேரத்தில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா தேசத்துல ஜனங்களையும் உம்முடைய ஜீவனத்தை அர்ப்பணிக்கிறோம். எல்லா தேசத்துல ஜனங்களையும் எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாம் உம்முடைய ஜீவனத்தை அர்ப்பணிக்கிறோம். விசேஷமா ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பரிசுத்த அக்னி இறங்கி வரட்டும். தேவனோட வல்லமை இறங்கி வரட்டும். உயிர்ப்பிக்கிற ஆவியம் இறங்கி வாங்க ராஜா. விசேஷமா ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் தொடுங்க. இப்பொழுதும் எந்த குடும்பத்தில் பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ உம்முடைய கரம் அப்பா விசேஷமா பிள்ளைகளை தொடட்டு ராஜா. இப்பொழுது அற்புத அடையாளம் உண்டாகட்டும். லா பா சந்தோட்டோ லி மா பா ரத்தோட்டோ நம ரஹதூர் லீதா நமரு சந்தோட்டோ நி மாக்கரோ லி பா ரத்தோட்டோ நமர சந்த ಟನಮ ಕರದುರ ಬಲ ಹರದು ಲೀದನ ಮಲರ ಶಗದನ ಮಲ ಹರದು ನಿಮ್ಮ ರಕ್ಕಬಹುದು ಬೇಕೇದುನಾ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு பூர்ண சுகம் தாங்க, தீர்காயுஸ் தாங்கப்பா. பலவீனத்தையெல்லாம் நீக்கி போடுங்க. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. கர்த்தருடைய ஆவியான விசேஷமாக அப்பா உங்க பிள்ளைகளை தொட்ட கிருபைக்கா நன்றி. பரிபூர்ணமான விடுதலை கிருபைக்கா நன்றி. பரிபூர்ணமான சுகம் தந்த கிருபைக்கா நன்றி. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. உங்க நாம மையப்படட்டும். தேவனர்லி அப்ப மினிஷன் எல்லா தேசத்திலும் சுவிசேஷம் அறிவிக்க அப்பா வாசல் திறந்து விடுங்க. உங்க நாம மையப்படட்டும். துதிகான மகிமை எல்லாம் முருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அன்போடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஜெபிக்க வேண்டும் என்று யாராவது விரும்பினால் 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.